அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, நமது வைகறை வெளிச்சம் அஃபிஷியல் சேனல் மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிறது. அதில் இந்த ரிலேட்டட் வீடியோஸ் என்று சொல்லக்கூடிய காசா யுத்தத்தை பற்றிய வீடியோக்களும் இடம்பெறும். அத்தோடு பொதுவான வீடியோக்களும் இடம்பெறும். அப்டேட்ஸ் வைகறை விஷனில் தொடர்ந்து வரும். ஆகவே நேயர்கள் அதனை தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே மானிட்டைசேஷனே இல்லை என்று சொன்னார்கள். நாம் அதை பற்றி கவலைப்படவில்லை. நாம் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற முழு மூச்சில் வேலை செய்து கொண்டு இருந்தோம். அதில் ஒரு 8 நாள் ஸ்ட்ரைக் என்று சொன்னார்கள். மீண்டும் உயிர் வந்திருக்கிறது. ஆகவே 2 சேனலும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும். ஏனென்று சொன்னால் எந்த சேனலை எப்போது மூடுவார்கள் என்று சொல்ல முடியாது. அடுத்து பாலஸ்தீன மீட்பு போர் 267வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 267வது நாளில் இஸ்ரேல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டதாகவே தெரிகிறது. இஸ்ரேலில் உள்ள சேர்மேன் ஆஃப் த போர்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் யார்கான்ஸ் என்பவர், அதாவது விண்வெளி ஆய்வு தளத்தின் உற்பத்தி தளத்தின் தலைவர் சொல்லுகிறார், எங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்க வந்தால் நாங்கள் டூம்ஸ்டே வெப்பன் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை கையில் எடுப்பதை தவிர எங்களுக்கு வாழ்வதற்கு வேறு வழி இல்லை என்று சொல்கிறார்கள். நான் 2 நாளாகவே உங்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தது போல இஸ்ரேலின் உள் ரமல்லா, ஓல்டு ஜெருசலம், நியூ ஜெருசலம், ஜெரிச்சோ, மேற்கு கடற்கரை, ஜெனினில் நடந்த பயங்கரமான ஒரு தாக்குதல், இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன். இவையெல்லாம் அவர்களிடத்திலே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் விரக்தி விட்டவராக சொல்லியிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இஸ்ரேலுடைய மின்சார இணைப்புகளை எல்லாம் பார்ப்பவர். இவர் கடந்த ஒரு 15 நாட்களாக ஜெனரேட்டர் என்று சொல்லக்கூடிய தானாக இயங்கி மின்சாரத்தை தரக்கூடிய அந்த ஜெனரேட்டர்களுக்கு நிறைய ஆர்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஜெனரேட்டர்களை வாங்காதீர்கள், எங்களிடத்தில் அந்த ஜெனரேட்டருக்கு தர வேண்டிய எண்ணெய், பெட்ரோலோ மண்ணெண்ணெயோ கூட எங்களிடத்தில் கிடையாது. ஒரு யுத்தம் முழு அளவில் தொடங்கப்படுமே என்று சொன்னால் லெபனானோடு 72 மணி நேரத்துக்கு பிறகு நாம் இருண்ட காலத்துக்கு போய் விடுவோம், இருட்டுக்குள் மூழ்கி விடுவோம். ஆகவே ஜெனரேட்டர்களை நீங்கள் வாங்கி வைத்து கொண்டு எங்களிடத்தில் எரிபொருளை கேட்டால் அதை தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் ஒரு நெருக்கடியை அவர்கள் உணர்கிறார்கள். தங்களுடைய வாழ்வுரிமை, தங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு இருக்குமா இஸ்ரேல் என்ற பெயரில் என்பதே கேள்விக்குறியாக்கிருக்கு என்பது தெரிகிறது. ஆனால் அந்த மக்கள் சும்மா இருக்கவில்லை. நேற்று இஸ்ரேல் முழுவதும் 80 இடங்களில் கடுமையான போராட்டங்களை நடத்தி நத்யான்ஹூ வெளியிலே உடனே அவனை வெளியே மாற்றுங்கள் என்று போராடி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களால் இயன்றதையெல்லாம் செய்கிறார்கள். அது ஒரு ஜனநாயக நாடல்லவா. அதனால் அங்கு இருக்கக்கூடிய டிக்டேட்டர் என்று சொல்லக்கூடிய பிணந்தின்னும் கழுகு நத்யான்ஹூவை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அவர்கள் சுற்றி போராடுவதை தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. நேற்று உலகம் முழுவதும் 90 இடங்களில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடந்திருக்கிறது போராட்டங்கள். ஆனால் அங்கே பற்றி கிடக்கக்கூடிய குழந்தைகளையோ, தினம் இவர்கள் கொல்லுகின்ற, நேற்று மட்டும் 40 பேரை கூட்டுப்படுகொலை செய்திருக்கிறார்கள். அவர்களையோ எந்த உயிரையும் காப்பாற்றுவதற்கு அது உதவி செய்யவில்லை. சிறிதளவு உணவுப் பொருட்கள் கூட போகவில்லை. இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா கொண்டு வந்த மிதவை துறைமுகம், அந்த மிதவை துறைமுகம் 2வது தடவையாக ஒன்றும் இல்லாமல் ஆனது. இப்பொழுது 3வது தடவையாக அது ஹைசி, கடலினுடைய அலைகள் அதிகமாக இருப்பதால் அது உடைந்து போனது. நாங்கள் அதை அஸ்தவத்துக்கு மாற்றுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து இறக்குறோம் சொன்னது என்னாச்சு?
அங்கிருந்து கொண்டு வந்து அமெரிக்காவின் இராணுவத்தை காசா பகுதிக்குள் இறக்கினார்களே, அவர்கள் என்னானார்கள்? இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது. நேற்று நிறைய பேரை போராளிகள் குழுக்கள் கைது செய்து இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இஸ்ரேலுடைய நாய்களைத்தான், யுத்தத்துக்கு பயன்படுத்தும் அந்த நாய்களைத்தான் நாங்கள் கைது செய்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேரை கைது செய்தோம், அவர்கள் யார், எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்பதை சொல்லவில்லை. அதே போல நேற்று கண்மூடித்தனமான குண்டு வீசுகள் ஜபாலியா கேம்பு, ஜபாலியாவில் உள்ள அகதிகள் முகாம், மவாசியில் உள்ள அகதிகள் முகாம், நுசிரத்தில் உள்ள அகதிகள் முகாம், இங்கெல்லாம் கண்ணை பொத்தி கொண்டு குண்டை வீசி இருக்கிறார்கள். சாதாரண டெண்ட், அதாவது ஒரு நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு கீழே உள்ள பகுதி மாதிரி தான் இருக்கும். ஒரு ரெண்டு 3 அடி ஹைட்டு, 3 அல்லது 4 அடி ஹைட்டு, அதுக்கு மேலே துணியை போட்டு போத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டென்ட்களில் இந்த இரக்கமற்றவர்கள் குண்டு போட்டு பல குழந்தைகளையும் பெரியவர்களையும் கொலை செய்திருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் ஷஹீதானவர்கள் அல்லது இஸ்ரேலிய கூட்டுப்படுகொலைக்கு ஆளானவர்கள் 37,834, காயம்பட்டவர்கள் 86,588. இதில் 13,375 பேர் வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய அவஸ்தையில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா வாயில்களையும் அடைத்து வைத்திருக்கிறது இஸ்ரேல் என்று ஒசாமா ஹம்தான் நேற்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நேற்று சுஜையாவில் நடந்த ஒரு ஆம்புஷ், அதில் பலர் இறந்திருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய இராணுவமும் ஒத்துக்கொள்கிறது. அதே போல ஒரு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்ம்டு பர்சனல் கேரியர், இஸ்ரேலிய இராணுவ வாகனம் ஒரு சீரியலாக 3-4 எண்ணம் ஒன்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய பேர் காயம்பட்டார்கள். அவர்களை நாங்கள் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்தோம். ஹெலிகாப்டர்கள் அங்கே வெயிட் பண்ணுகின்றன, அவர் இன்னும் சில பிணங்களை எடுக்க வேண்டியது இருப்பதால் என்று சொல்லுகிறது. இதில் இன்னொரு கோரமான இனப்படுகொலையின் அடுத்த கட்டத்துக்கு செய்கிறது இஸ்ரேல். அதாவது இந்த கேம்புகளில் குண்டு போட்டு இறந்து கிடக்கிறாங்களா, அவங்கள போய் எடுக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி இருக்கு பாருங்க, அந்த ஒர்க்கர்ஸ் மேலே குண்டு போட்டோம், அந்த பணங்களை எடுத்துகிட்டு வராதேன்னு. ஆனாலும் போராளிகள் குழுக்களில் உள்ள தன்னார்வ குழுக்களும் மற்றவர்களுமாக அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்கிறார்கள். ஆக இப்பொழுது ஒரு எண்டுக்கு இஸ்ரேல் விரக்தி வயப்பட்டு அணு ஆயுதம்னு 4-5 பேர் சொல்லிட்டான். இஸ்ரேலி மீடியா நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், உண்மையை ஒத்துக்கிட்டு பொய்யை மக்களுக்கு விளம்பாமல் அந்த எஸ்தக்பரிக்கு திரும்பியும் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஜெயிக்கவே முடியாது, நீங்கள் போராளிகள் குழுக்களை அழிக்கவே முடியாது. ஒரு ஹமாஸை நீ மனசில் வச்சுட்டு சண்டை போடும்போது 1000 வேற போராளிகள் குழுக்கள் இன்றைக்கு தலையெடுத்திருக்கின்றன. இப்போ ரஃபாவில் முழுக்கா வேற ஹமாஸ் இல்லாத மற்ற அமைப்புகள், அல் காசம், ஷஹீது உமர் அல் காசம் பிரிகேட்ஸு, இவங்க தான் சண்டை போடுறாங்க. நேற்று ரஃபாவில் டெல் அல் ஹவா, மக்காசாம், இஸ்பா அல் ஜலீல், இங்கே இந்த இடங்கள்ல எல்லாம், இஸ்பா அல் ஜலீல் அங்கே இல்லை, டெல் அல் ஹவாவில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. அந்த சப்ரில் பள்ளிவாசல் தெருவில் பயங்கர சண்டை, எல்லா இடமும் நல்ல அடி வாங்கியிருக்காங்க. திடீர்னு ஒரு தோற்றத்தை காட்டியிருக்காங்க, பின்ன போகிற மாதிரி போய் திடீர்னு இஸ்ரேலிய இராணுவம் வந்திருக்கு, ஆம்புஷ்லாம் மாட்டிருக்கு. போராளிகளுக்குள் ஒரு நிமிடம் கூட கண்ணை மூடாமல் தளர்ந்தும் போகாமல், அதே நேரத்தில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களாக எதிர்கொள்கிறார்கள். அதனால் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகிறது. இப்போ திடீர்னு இஸ்மாயில் ஹனேயாவை எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் கூப்பிட்டு பேசியிருக்கார். இந்த லெபனான் யுத்தத்தை நாம் தவிர்த்து கொள்ளலாமா அப்படின்னு. அதை அவங்கள்ட்ட கேட்டுருங்கன்னு சொல்றீங்க. எங்களுக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முற்றாக போகணும், உணவுப் பொருட்கள் உள்ள வரணும். நேற்று அபு கரீம் சலீமை இவன் அடைச்சிருக்கான், அவங்க அடித்து உடைச்சிருக்காங்க. இந்த ரெண்டும் நடந்திருக்கிறது. இப்போ எகிப்தில் உள்ள சில பகுதிகளில் இவன் குடியிருப்புகளை உருவாக்குறான். யார்? இஸ்ரேலு. எகிப்து வாயை பற்றிக்கிட்டு கண்டனம் தெரிவித்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு பெரிய விஷயம் உலக ஊடகங்களிலெல்லாம் அதிகமாக பார்க்கப்பட்டது. இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய யூனிஃபார்ம் நிறைய இது போராளிகள் குழுவில் கிடச்சிருக்கு. அந்த யூனிஃபார்மில் ஒரு அடையாளம் இருக்கிறது. அது எதுன்னா அகண்ட இஸ்ரேலோட அடையாளம். அதில் சவுதி அரேபியா, இப்போ யாரெல்லாம் அதுக்கு துதிபாடுறாங்களோ, சவுதி அரேபியா, UAE எல்லாத்துடைய இதையும் சேர்த்து தான் அகண்ட இஸ்ரேல் வருது. எகிப்தும் உண்டு. அப்போ அதை பார்த்து இவர்களுக்கு சூடு சொரணை வந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி நேற்று ரஃபாவில் அல் ஜனீனாங்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்குதலை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதிலும்
பல இராணுவத்தினர் இருந்ததாக இஸ்ரேலிய இராணுவம் ஒத்துக்கிடுது. அதை வந்து மார்டியர் ஒமரல் காசம் பிரிகேட்ஸு செய்திருக்காங்க. இப்படி கண்ட இடமெல்லாம் அடி, போகிற இடமெல்லாம் அடி. 2-3 நாளையில் திரும்ப வந்துடுவோம்னு சொல்லியிருக்கான். ரஃபால இருந்து திரும்ப வருவாங்களாம். அதுக்கு பிறகு நார்தன் காசாவுக்கு போவாங்களாம். இப்போ நார்தன் காசாவில் பட்டினி அதிகமாக இருக்குது. அங்கே உணவுப் பொருட்கள் போய் சேருவதில்லை. இருந்தாலும் போராளிகள் சற்றும் தளராமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இப்படி நிறைய நடக்குது. அதே மாதிரி வெஸ்ட் பேங்கில் ஹெப்ரான்லேயும் நிபுலஸ்லேயும் நேற்று வாங்கின அடி இல்லை எல்லா இஸ்ரேலிய இராணுவத்தினரும் அதிர்ந்து போயிருக்காங்க. இவ்வளவு ப்ரிப்பரேஷன் இவங்களால எப்படி செய்ய முடிஞ்சுது? கன்னி வெடிகளை வைக்கிறாங்க, ஆம்புஷை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த ரெண்டும் நடக்குது. பூபி ட்ராப் மட்டும் இல்லை, ஏன்னா அங்கே அண்டர் கிரவுண்டு டனல்ஸ் இல்லை போல தெரியுது. ஆக திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறது. எல்லாம்னு சொல்லிட்டான் இஸ்ரேலில். 72 மணி நேரத்துக்கு பிறகு ஹிஸ்புல்லாவோட யுத்தம் ஆரம்பித்தா 72 மணி நேரத்துக்கு பிறகு எலக்ட்ரிசிட்டி இருக்கவே இருக்காது, நமக்கு எரிபொருளும் இருக்காது. இப்போ ஹிஸ்புல்லாவை இப்போ அரபு லீகெல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் இனிமேல் அதை தீவிரவாத அமைப்புன்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா அது வந்து உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லி போர் தொடங்கி 267 நாளுக்கு பிறகும் 56 ஆண்டுகள் 67 யுத்தங்கள் நடந்து 57 ஆண்டுகளுக்கு பிறகும் அறிவு வந்திருக்கிறது. ஆனால் இந்த அறிவை கொண்டு எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் உலகத்தில் நேற்று ஒரு பெரிய கணக்கு வெளியில் வந்திருக்கு. உலகத்தில் உள்ள ஏவுகணை சக்தி உள்ள ஏவுகணையில் மிஞ்சி நிற்கிற நாடுகளில் 5ல் 1 ஹிஸ்புல்லா. அது நாடு இல்லை, அது ஒரு அமைப்பு. அது மீதி 4 என்ன சொல்கிறாங்கன்னா, மிசில் ஃபயரில் அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, ஹிஸ்புல்லா அப்படி அடையாளப்படுத்துகிறாங்க. அதையும் ஒரு நாடாகவே கொண்டு வந்துட்டாங்க. லெபனானில் உள்ள ஒரு இஸ்லாமிய இயக்கம், அவ்வளோதான். இது வந்து ராம் அனியா ரிசர்வ் ஜெனரல் சொல்லியிருக்கார். அவர் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர் தான். உலகத்தில் உள்ள இந்த மிசில் பவரை பற்றி ஒரு ஆய்வு நடத்தி அதில் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஹிஸ்புல்லா நேற்று 2 விசேஷமான இஸ்ரேலுடைய இராணுவ டாங்கிகளை நாங்கள் அளித்தோம். ஒன்று ருசியத்தில் ஆலமில் நிமர் NMER நிமர் என்ற ஒரு இதையும் அடித்தோம். இது வந்து எப்போவுமே மெர்காவாக்கு ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ வருது, அதனால் மெர்காவா டேங்கையும் அடித்து இதையும் அடித்தோம். அதே மாதிரி மஸ்காஃப் என்ற இடத்தில் இஸ்ரேலுடைய இன்னொரு விசேஷமான இராணுவ வாகனத்தை தாக்கினோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று அல் அத்தாப் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை இது பண்ணிருங்க. நேற்று சுஜையாவெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்த 2 ட்ரோன்ஸை ஹமாஸ் சகோதரர்களும் கைப்பற்றிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களும் நிறைய ஸ்பை எக்யூப்மெண்ட்டை அடிச்சிருக்காங்க. ஸ்பை ட்ரோன்ஸை கைது செய்திருக்காங்க. இப்போ நார்தன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருந்து அல்லது லெபனான் பார்டரில் இருந்து 60,000 பேரை எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அங்கே 60,000 பேரை அங்கிருந்து வெளியேற்றியிருக்காங்க. இன்னும் 60,000 பேர் அங்கே ஏற்கனவே வெளியில் வந்து வாழ்க்கைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அவங்க பட்டினி கிடக்கிறாங்க, தட்டலைகிறாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் புதுசாக 60,000 கொண்டு அவங்க மேலே திணிக்கிற அது மிகப்பெரியதொரு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸை, மனித பிரச்சனையை ஏற்பட்டு இருக்கிறது. அவர்கள் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இலைகளையும் தலைகளையும் திங்கக்கூடிய நிலைக்கு போயிட்டேங்க நார்தன் காசாவுக்கு பிறகு. இப்போ இந்த வடக்கு இஸ்ரேலில் ஏற்பட்டு இருக்கிறது. அங்கே எல்லாரும் பயமும் காட்டுறான், நீ வந்து ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கு போனால் முடியாது. இப்போ கேலண்ட் வந்து நேற்று அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாரா, நாங்கள் ஹிஸ்புல்லா கூட சண்டைக்கு போக மாட்டோன்னு. இன்னைக்கு எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலம் அதை தீர்க்க முயற்சி செய்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னார், நாங்கள் உங்களை ஸ்டோன் ஏஜுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஸ்டோன் ஏஜுக்கு ஏற்கனவே அந்த கற்காலத்திற்கு ஏற்கனவே இந்த வடக்கு இஸ்ரேல் போய்விட்டது என்பது நம்ம சொல்லலை, இஸ்ரேலுடைய மீடியாக்கள் சொல்லுது. ஆனால் இஸ்ரேலும் சும்மா இருக்கல, லெபனான்லேயே நிறைய இடங்களை தாக்கி இருக்கிறது. அதில் ஷஹீதுகளை பற்றி எண்ணிக்கை எப்போவுமே இருந்தால் ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கும். கொஞ்சம் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லாவும் சொல்லுகிறது, தாக்குதலை நடத்திய இஸ்ரேலிய இராணுவமும் சொல்லுகிறது. அடுத்தது ஹூத்திஸ் எடுத்து பார்த்தா அவங்க நேற்று 4 இஸ்ரேலிய கப்பலை தாக்கி இருக்கிறார்கள். அத்தோடு இஸ்ரேலுடைய இல்லினாய்ஸ் என்ற கப்பலை ரெட் சீல தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய
எம்பசியில் நிறைய பேரை எம்பசியை சார்ந்த நிறைய பேரை ஏமனில் கைது செய்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த எம்பசியை அவங்களுடைய தூதரகத்தை அமெரிக்காவின் தூதரகத்தை ரெய்டு பண்ணியிருக்காங்க. யார்? ஹூத்திஸு. அதில் நிறைய தகவல்கள் எடுத்திருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய தூதரகத்தின் அலுவலகம் வெறும் வேவு பார்க்கும் அலுவலகமாகவே செயல்பட்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது கிடைத்த எல்லா ஆவணங்களையும் சோதனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சோதனையில் என்ன ஆகும் என்று தெரியவில்லை. சோதனையின் முடிவில் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது ஈரான். ஒரு பெரிய ஈரானுடைய எலெக்ஷன் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதுக்கு ஈக்குவலாக ட்ரம்புக்கும் பைடனுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் டிபேட்டுன்னு சொல்கிறாங்க. நேரடியாக அங்கே உள்ள இதில் நேருக்கு நேர் பேசணும். இங்கே தான் நேருக்கு நேர் பேசணும்னா ஓடி போயிடுவான். நேர்பட பேச மாட்டான். மறைமுகமாக நின்று எங்கேயாவது ஒரு சிறுபான்மையரை தாக்கி பேசுவாங்க. அங்கே அப்படி இல்லை. பைடனும் ட்ரம்ப்பும் ஃபர்ஸ்ட் டிபேட்டு முடிச்சிருக்காங்க. அது வழக்கமாக நடக்கிறது. அதில் பைடனை உடனே மாற்றணும்னு பைடனுடைய கட்சியை சார்ந்த டெமோக்ராட்ஸ் ஜனநாயகவாதிகள் சொல்லியிருக்காங்க. 47% இவர் கேண்டிடேட்டாக வேண்டாம். ட்ரம்ப்பு ரொம்ப பலமாக பேசிட்டதா சொல்லப்படுது. ஆனால் என்னன்னா 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு எப்படி காசாவில் இனப்படுகொலையை நடத்துவதுங்கிறது தான் ஆதரவுக்காக தான் பேசியிருக்காங்க. அதனால் எது வந்தாலும் கிரேட்டர் சைத்தானா ஸ்மாலர் சைத்தானான்னு இல்லை, ஈக்குவலி குட் சைத்தான்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டிபேட்டு பயங்கரமாக போய்கொண்டு இருக்கிறது. ரெண்டுமே இதுக்கு எதிராக தான் இருக்கு. நேற்று திடீரென 10,17,500 பாம்புகளை டன் இல்லை கிலோகிராம் பாம்புகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அனுப்பியிருக்கிறது. இஸ்ரேலுடைய இராணுவ பத்திரிகைகள் சொல்லுகிற மாதிரி இஸ்ரேல் காசாவில் போட்ட குண்டுகள் 79,000 டன்னு, அதில் 27,000 அமெரிக்காவினுடைய குண்டுகள் என்று சொல்லுகின்றன. அதனால் அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலை எப்படி இஸ்ரேல் பொறுப்போ அதுக்கு ஈக்குவலாக அல்லனா அதை விட அதிகமாக அமெரிக்கா பொறுப்பு என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சவுதி அரேபியா கொஞ்சம் திருந்தலையா அல்லது பிழைப்புவாதமானு தெரியல. ஈரானோட எலெக்ஷனை பற்றி சவுதி மேகசினில் பத்திரிகைகள்லாம் பயங்கரமாக எழுதுகிறாங்க. ஏன்னா அங்கே யார் வாராங்கிறத பொறுத்து ஒருவேளை இவங்களுடைய சவுதியினுடைய வெளிநாட்டு கொள்கை மாறுமா என்ன ஏதுன்னு தெரியல. பயப்படுறான். ஈரானில் எலெக்ஷனு. இவன் இங்கே ஏகபோக மன்னராட்சி. யாருடைய பாதுகாப்பில்? அல்லாவுடைய பாதுகாப்பில் இல்லை, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில். அமெரிக்காவே அடி வாங்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவினுடைய கடல் ஆதிக்கமும் நில ஆதிக்கமும் அடிபட்டு போச்சு. அது தனித்தனியாக ஆர்டிக்கலாக அனலைஸ் பண்ணாங்க. அமெரிக்காவினுடைய ஹெக்மனின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையே நிர்வகிக்கக்கூடிய அந்த பொறுப்பு எப்படி தூள்தூளாக ஆனது, அது எப்படி ஈரான் சைனா ரஷ்யா இந்த ஆக்சிஸுக்கு உள்ளால வருது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. ஏனென்றால் நேற்று ஒரு நண்பர் இந்த தகவல்களெல்லாம் எனக்கு தரக்கூடிய ஒரு நண்பர் சொன்னார், கடைசியில் என்ன பேசுதுன்னா ஹவுத்திஸோடைய ஆயுதங்கள் தான் உறக்க பேசுகிறது என்று சொன்னார். அதே போல் அந்த நிலை இன்று ஏற்பட்டு இருக்கிறது. கடலாதிக்கம் அடிபட்டு விட்டது. இத்தனைக்கும் அந்த மக்கள் எக்கச்சக்கமாக கஷ்டப்படுறாங்க. 37,000 பேர் ஷஹீதாகியிருக்காங்க. ஆனால் இதனிடையே அவர்கள் உலகத்தின் போக்கை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். லெபனானோட ஒரு யுத்தம் வரும் என்று சொன்னால் அதுதான் டூம்ஸ்டே ஃபார் இஸ்ரேல் என்று இஸ்ரேலிய இராணுவத்தினரே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.